போதும் பிளாக் டாட், நீ கலக்கிட்ட. பிரமாதமா இருக்கு. என்ன ஒரு அருமையான குதிரை பந்தயம் பாத்தீங்களா? வாய மூடு. நீ யாருக்கு வேலை செய்யறன்னு மறந்துடாத. ஓ, எனக்கு தெரிஞ்சுக்கிது அதே ஹார்ஸ் தான் நினைக்கிறேன். இதை எடுத்துட்டு வரத்தான் நாம காட்டுக்கு போனோம். ஆமா ஆமா, நான் எப்பவுமே உங்க சைடு தான். ஆனா ருத்ரா ரொம்ப பிரமாதமா கலக்குறான் பாத்தீங்கல்ல. நீங்க என்ன இப்படி மாத்திட்டீங்க? ஷாரி ஷாக்கால், என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நான் அவனை கண்டிப்பா ஜெயிக்க விட மாட்டேன். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். போனோ, அவங்க நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இப்ப நீ என்ன பண்ண போற ருத்ரா? என்ன நீச்சல் அடிச்சுக்கிட்டே போக போறியா? பிளாக் டாட், உன்னால தண்ணியில ஓட முடியுமா? எவ்வளவு வேகமா ஓட முடியுதோ ஓடு. நான் அது வரைக்கும் என்னோட மூச்சை பிடிச்சு வச்சிருக்கேன். அட, லேக்குக்கு மேல தண்ணியோட பபிள்ஸ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ருத்ராவும் ஹார்ஸும் தண்ணிக்குள்ள மூழ்கிக்கிட்டு இருக்காங்கன்னு தோணுது. இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. அவங்க மூழ்கிட்டு இருந்தாங்கன்னு வெச்சுக்க, ஒரே ஒரு இடத்துல தான் பபிள்ஸ் வரணும். இப்படி எல்லா இடத்துலயும் வராது. உள்ள பபிள்ஸ் லைன் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா தண்ணிக்கு அடியில அந்த ஹார்ஸ் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஷாக்கால், பிரமாதம். ருத்ரா எப்படி ஒரு அருமையான என்ட்ரி கொடுத்திருக்கான் பாத்தீங்கல்ல. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ஷாக்கால். ஓஹோ ஷாக்கால், மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிச்சு பழையபடி மாத்திடுங்க. இதுக்கப்புறம் நான் ருத்ராவை பாராட்டவே மாட்டேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. ருத்ரா அந்த லேக்ல எப்படி மூழ்கி ஒரு என்ட்ரியை கொடுத்தான் பாத்தீங்கல்ல. இத நான் சொல்லலன்னா எப்படி? ஜெய்சிங் சௌஹான், அந்த புதக்குழி அப்புறம் அந்த லேக் மாதிரியான ஆப்ஸ்டிக்கிள்ஸ் நாம ரேஸ்ல பிளான் பண்ணவே இல்ல. இத நீதான் செஞ்சியா? இல்ல சார் மெஜஸ்டிகோ, இந்த ரெண்டையும் யாரு எப்ப ஏற்படுத்தினதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ருத்ர எந்த மேஜிக்கை யூஸ் பண்ணானோ அது அவன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணான். வேணும்னே யாரோ ஏடகூடமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன தோணுது ஷாக்கால்? ஷாக்கால், ஓ, அப்போ ஷாக்கால் அவன் இமேஜ் இங்க விட்டுட்டு ருத்ராவுக்கு தடங்கல் ஏற்படுத்த அங்க போயிருக்கான். ஒருவேளை ருத்ரா இப்படியே வேகமா போய்கிட்டு இருந்தானா நிச்சயமா அவங்க ரெண்டு பேரால ஜெயிக்கவே முடியாது. இப்ப நான் தான் மறுபடியும் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்.
அட என்னது இது? அதுக்கு கொம்பு முளைச்சிருக்கு. அது என்ன பிளாக் யூனிகார்னா? இல்ல இல்ல, யூனிகார்னா இருந்தா அதுக்கு விங்ஸ் கூட இருக்கும். ருத்ரா! 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 அது பிளாக் யூனிகார்ன் எனக்கு நல்லா தெரியும். அட பிளாக் யூனிகார்ன் ஒண்ணு இருக்குமா என்ன? அப்படி ஒண்ணு இருக்காதுன்னு நான் நினைச்சேன். இருக்குன்னு நான் கற்பனை கூட செஞ்சதில்லை. இப்ப நான் என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது? அந்த ருத்ரா என் கண்ணு முன்னாடி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல நீ எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. உன்னால எதுவும் செய்யவும் முடியாது. உன் திருட்டுத்தனம் சார் மேஜஸ்டிகோவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் உன்னை கூப்பிட்டாரு. வா. வெல்கம் வெல்கம். இந்த வாங்கிக்கோ ருத்ரா. நீ எல்லா ஆப்ஸ்டிக்கல்ஸையும் தாண்டி ரேஸ்ல ஜெயிச்சிட்ட. இந்த டிராஃபிக்கு உண்மையிலேயே தகுதியானவன் நீதான். அப்புறம் ஷாக்கர், நீ என்ன என் ஆபீஸ்ல வந்து மீட் பண்ணு. நீ சீட்டிங் பண்ணதுக்கு கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைக்கும். தேங்க்யூ சார் மேஜஸ்டிகோ. தேங்க்யூ வெரி மச் பிளாக் டான். உன்னாலதான் நாங்க இந்த ரேஸ்ல ஜெயிச்சோம். நீ உன்னோட உண்மையான ரூபத்தை எங்களுக்கு காட்டின. அதுக்காக தேங்க்யூ. நாங்களாம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா பிளாக் யூனிகார்ன் ஒரு கற்பனை அதெல்லாம் இருக்காதுன்னு. நீ எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண. தேங்க்யூ வெரி மச். இப்ப நீ போகலாம். Ha ha ha!